இப்ப ட்விட்டர் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே போயிட்டு இருக்கு. பிரதீப்ப பார்த்து எல்லாரும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போல. அதுக்கேத்த மாரி நம்ம தலைவன் அவரோட ஸ்டைல்ல ஒரு ட்வீட்ட போட்டிருக்காப்ல. அத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப டைரக்டா சம்பவத்துக்குள்ள போயிடலாம். பூர்ணிமா 16 லட்சத்தோட வெளில போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்க தலைவி வேற லெவல்ல ஜெயிச்சிட்டாங்க. 16 லட்சத்தோட வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவுடைய பிஆர் டீம்லாம் பிரதீப காண்டேத்திட்டாங்க போல. மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாப்ல. இதுக்கு முன்னாடியே காசுக்காக மாரடிக்கிற கூட்டம் நான் இல்லடா அப்படிங்கிற மாதிரி ட்விட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாப்ல. காசு இருந்தா என்ன வேணா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில ட்விட்லாம் அங்கங்க போட்டுட்டு இருந்தாப்ல. ஆனா இப்ப போட்டார் இல்லையா ஒரு ட்விட், அது வேற லெவல். சிம்பிளா பிக் பாஸ் விட்டு போகியும் 95 நாளைக்கு மேலேயே இந்த பிக் பாஸ் வெளில இருந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இதை எத்தனை பேர் நம்புவீங்க? அந்த ட்வீட்ல என்ன இருக்கு அப்படின்னா, இவரை பார்த்து எல்லாரும் டேக் பண்ணி வெறுப்பேத்திட்டே இருந்தாங்க இல்லையா, பூர்ணிமா வந்து 16 லட்சத்தோட வெளில வந்துட்டாங்க, இப்ப என்னடா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி மனுஷன் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாப்ல. பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கேன். கூலிக்கு மாரடிக்கிற கும்பல்லாம் இஷ்டத்துக்கு பேசி வாயை கிளறாதீங்க. ஐ டோன்ட் பிளே கேரக்டர் அசாசினேஷன் கேம்ஸ், இட்ஸ் நாட் மை வைப் அப்படிங்கிற மாதிரி ஒரே கேப்ஷனை போட்டு கீழே 2 ஹேஷ்டேக் போட்டுருக்காப்ல. அதுதான் ஹைலைட். பொழைச்சு போங்கடா, உங்க பொழப்ப நான் கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு கீழே பழைய பேட்மேன் காமிக்கோடைய ஒரு விஷயத்தை போட்டிருக்காப்ல. அதாவது பேட்மேனை எத்தனை முறை அடிச்சு அடிச்சு நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னாலும் நான் இன்னும் இந்த இடத்துல தாண்டா நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேட்மேனுடைய ஒரு மாஸ் டைலாக் இருக்கு. காமிக் புக் படிக்கிறவங்களுக்கு இந்த டைலாக் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கூட நம்மளோட இன்னொரு சேனல் எஃப்டியூப்னு ஒரு சேனல் இருக்கு, அதுல போட்டிருப்போம். அதை பத்தி இந்த இடத்துல சொல்லியிருக்காப்ல. எத்தனை வாட்டி பிரதீப் இந்த கேமை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒண்ணு உள்ள பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்டில் அவர் தான் இந்த கேமை ரன்னும் பண்ணிட்டு இருந்தாரு வெளில இருந்து. இப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பூர்ணிமாவோட அம்மா கிட்ட அவர் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வந்தார் இல்லையா, அந்த வீக்லயே பூர்ணிமாவோட அம்மா பிரதீப்க்கு கால் பண்ணி பேசினதா அப்பவே ஒரு தகவல் இருந்தது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாததுனால அப்ப நம்ம பேசல. பட் இந்த இடத்துல இவரே சொன்னதுனால அது நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப அந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பூர்ணிமாவோட அம்மா பிரதீப்க்கு கால் பண்ணி சாரி கேட்டதா அப்பவே ஒரு நியூஸ் வந்திருந்தது. சோ அதை இந்த இடத்துல பிரதீப் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் பேசியிருக்காப்ல. சோ இப்ப பூர்ணிமா வெளில போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரியாலிட்டி புரியும். அவங்க வீட்டுல இருக்கவங்க இதுக்கு மேலதான் எல்லா உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ பூர்ணிமா புரிஞ்சுப்பாங்க. காசு எடுத்துட்டு வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துருச்சு இல்லையா. சோ வெளில போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிடும். அடுத்த வாரம் எல்லாரும் உள்ள வருவாங்க இல்லையா, வெளில போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம், அவங்க எல்லாம் வந்து மாயா கிட்ட சொல்லதான் மாயாக்கு இன்னும் எல்லா உண்மையும் புரியும். அதுக்குள்ள வரவங்க எல்லாம் திருந்தி வருவாங்களா இல்ல பழையபடி வருவாங்களா அப்படின்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாரும் போயிட்டு பிரதீப நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவர் காண்டாய் இந்த மாதிரி ட்வீட் எல்லாம் போட்டாப்ல. நேத்து சுரேஷ் சக்கரவர்த்தியோட அந்த லைவ்ல வரும்போது நிக்சன் அப்பா கிட்ட இந்த மாதிரி என்ன இருக்கு வாங்கி தலைக்கு தடவரியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நான் சொட்டையாவே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலயும் கலாச்சு விட்டாப்ல. சோ இந்த மாதிரி அங்கங்க அவரோட தக் லைஃப் கொடுத்துட்டு தான் இருக்காப்ல. இதுல அவர் சொன்னார் இல்லையா ஒரு வார்த்தை, அது ரொம்ப முக்கியம். ஐ டோன்ட் பிளே கேரக்டர் அசாசினேஷன் கேம்ஸ் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஒருத்தருடைய கேரக்டரே அசாசின் பண்ணி விளையாடுற கேம் இவர் விளையாடல. அதை பண்ணது பூர்ணிமா மாயா தான். இவர் மேல உமனைசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை வச்சுதான் வெளில தூக்குனாங்க. அதுதான் இந்த இடத்துல மென்ஷனும் பண்றாப்ல. அதுக்கு அவங்க அம்மா கிட்ட பேசினதுனால இவர் இந்த இடத்துல வாயை திறக்காம இருக்கிறா, அதனால பொழைச்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனை போட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டாப்ல. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேர் அமைதியா இருக்காங்க. பூர்ணிமா வெளில போயிட்டு இவர்கிட்ட பேசுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பேசுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. என்ன ஆகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ நாளைக்கு ஃபுல்லா இது இன்னும் பயங்கரமா ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பை பை, தேங்க் யூ கைஸ்.